நாட்டியக்காரி. நான் யார்? இந்நாட்டு இளவரசன். உனக்கு எனக்கு பொருத்தமாகுமா அல்லது ஏணி வைத்தால் தான் வைக்குமா? ஏன் ஏணி வைக்கிறீங்க? ஒரு 10 ஸ்டூல் வச்சு நெடுத்து வச்சு அடுத்து எட்டலன்னு எனக்கு கேளுங்க. நீங்க காண்பதெல்லாம் பகல் கனவு பழிக்காது போய்விடுமா? மாமா. யார் மாமா? நீங்க தான். மாமா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இதெல்லாம் தப்புமா? உங்களை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. எவ்வளவு நேரம் ஆயிடுப்பா? ராம்தாஸ் உள்ளூர்ல ஆட்டானா போயிட்டு வாங்க. எங்க வாங்க போங்க. இருக்க நினைச்ச ரொம்ப தருமா? ஏங்க? ஆமா நீ ஒரு நாட்டியக்காரி முதல்ல உனக்கு. சரி சரி. ஆமா அடங்க மாட்டேன். கும்பு வேற சேர்த்துட்டான். நான் இறங்கி வந்தேன்னா என்ன பண்ணுவேன்னு தெரியாது. மோசமானவோ வருவாங்க. இரு ஐயா என்ன பார்க்கணுமா? அமைதியா இருந்தா மொட்டை மட்டாக்கு பொறுமையா நின்றான். போடா வராங்க பொறுப்பு பார்த்துட்டு போ. எதிர போக கூடாதுமா. நான் தான் கேட்டு நடக்கிறேன் பாவம். வராங்க. எவ்வளவு நேரம் போது வாங்க. இருக்க அடைச்சிடும் மொத்தம் மட்டும் தான் வர முடியாதுமா. ஐ லவ் யூ. இப்பதான் பாத்தீங்கன்னா லவ் யூ சொல்றீங்களா? தவறுமா? பார்த்த உடனே உங்க மேல ஆசை. வாங்க மாமா. வாங்க. அந்த கூற குயிலும் சேவைய பார்த்து படிக்குது பாட்டு. நீங்க பதில் சொல்ல கேட்டு மாமா மயங்கிடலாமா? மாமா மயக்கிடலாமா ஏ மாமா மயக்கிடலாமா?
என்ன இப்படி கத்துறீங்களா? ஏன்னா நீ ஒரு பொம்பளை வெக்க தொட்டுட்டு முத்தத்தை கேக்குறேன் அந்த கலாச்சாரத்தை கூப்பிட்டு பாரு அவரே போய் வந்து டயர்ல உட்காந்துக்கிறேன். டயர்டா ஆயிடுமே வா டைம் ஏன் தப்புமா? தொடர்ந்து கேட்கிறேன். இல்ல செத்தா என்ன வாரி போற நான் கேக்குறேன் அது சரிதான். அப்புறம் வாங்க வாங்க உங்களுக்கு ஆசை இருக்கக்கூடாதும்மா. ஏன் யார் ஒரு நாட்டியக்காரி சரி ஆசைலாம் உனக்கு வரக்கூடாது. யார் யாருக்கு என்னென்ன தகுதி இருக்கிறோ அதன் பிரகாரம் தான் காதலிக்கிறத திருமணம் செய்து கொள்ளும். ஏன் என்ன ஆசை வளர்த்தாரே அதனால் வாடாரே உள்ளே தடுமாறி உன் காதை ஏது போறாரு பாரு, அவனுக்கு ஏய், சந்திரா. ஏய். ஆசை ஒரு போதும் வாழ வைத்ததில்லை. வாழ வைத்ததில்லை. ஆசை ஒரு போதும் வாழ வைத்ததில்லை. இல்ல இங்க வாங்கல இங்க என்ன பசங்க கெத்து விட்டு போலான்னு பாக்குறியா என்ன தப்பு செய்யல பசங்க கேட்பாங்க. இந்த மாதிரி இருந்தா எப்படி வருங்காலம் என்ன என்ன இப்ப வரையா என்ன எங்க வர சொல்ற முத்தமா ஆ, தாராளமா தரமா தரீங்களா வாங்க எங்க வண்டிக்கா போயிடலாம் டிரைவர் தூங்குவாரு. அவர் பின்னாடி தூக்கணும் நம்ம முன்னாடி முத்தம் தரேன்னு சொன்ன யார் தருவாங்க தெரியுமா? யாரு? இங்க நடந்த விஷயத்தை எங்க அப்பாவோட சொன்ன உடனே எங்க அப்பா வந்து உனக்கு முத்தம் கொடுப்பாங்க. ஐயோ! அண்ணா, நீங்க போகாதீங்க, அண்ணா. அண்ணா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ கல்யாணத்துக்கு வேணும் முத்தம் கொடுக்கணும்னு கேட்டேன். ஆமா. உடனே அண்ணன் சொல்றீங்க. நீங்க யார்கிட்ட சொல்ல போறீங்க எங்க அப்பாவோட சொல்ல போறேன்னு சொன்னேன். மான இடத்துக்கு தான் நான் துணியை கட்டுறான்னா இருந்துட்டியா? அண்ணா நீங்க யாருக்கிட்ட சொல்ல போறேன்னு சொன்னீங்க எங்க அப்பாவோட சொல்ல போறேன்னு சொன்னேன். உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டேனா என் மானம் கப்பல் ஏறிடான்னா இருந்துட்டு இல்ல அது போதுமா? நான் பத்தினியா மாறிட்டான்னா பத்தினிலே டபுள் பத்தினியா நானு பத்தினி தான் கேள்விப்பட்டு டபுள் பத்தினா எப்படி மாறு? கொஞ்சம் சேர்த்துக்குங்க அண்ணா சரி அப்படியே தெரிஞ்சுட்டு அது போயிட்டு வாமா. அண்ணா என்னம்மா நான் நாட்டி ஆட வரணும் எனக்கு நான் தலையெழுத்தா நகாட்டி ஆட வரத்துக்கு தலையெழுத்தான்னு கேக்குறேன். ஆமா நீ நாட்டு ஆட வரலன்னா நான் கலெக்டர் ஆஃபீஸ்ல கையெழுத்து போட்டு இருப்பியா?
இதான் தலையெழுத்தாகி போச்சு அப்புறம் என்ன நான் நாட்டி அடைக்கிறதுக்கு தெரியுமா வந்தேன் அண்ணா அண்ணா. பாத்துமா எனக்கு அப்பனும் இல்லை எனக்கு அம்மாவும் இல்லை அண்ணா. அப்பமா இல்லையா அப்பா அம்மா என்ன ஆனாங்க எங்க அப்பனும் அம்மாவும் நாடா போயில அடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க அண்ணா. நாடா புயல் எப்போ வந்தது இந்த கோமணம் புயல் வந்துச்சுல்ல, கோமணம் புயல் யார் யார் போனது அதுல எங்க பாட்டி தாத்தா போயிட்டாங்க. நாடா புயல் கோமணம் புயல்லாம் வந்ததா சரி அவங்க தான் போட்டோம் அண்ணன் தம்பி ஆகுது எனக்கு அண்ணன் இல்ல அண்ணா, என் கூட பிறந்த எனக்கு தம்பி இல்ல அண்ணா. அழவே அழாது எப்போ அண்ணன் தம்பி இல்லைன்னு சொல்லிட்டியோ இனி முதல் கொண்டு உனக்கு அண்ணன் நான் இருக்கிறோமா அது போதும். இதே ஊர்ல ஒரு மாப்பிள்ளைய பார்த்து திருமணத்தை முடிச்சு வச்சு ஐயோ அம்மா என்னடி இதெல்லாம் நம்மளுக்கு ரோதனை. ஏன்னா நல்ல ஊருமா ஊரை நான் குறை சொல்லல, ஆமா யார கட்டி வைப்பேன். ஏன் இருக்காங்க ஒரு அறியாத பையனை கூட ஆள கடமை இருக்கிறாங்க என்ன எங்கிறாங்க யாராவது ஒருத்தர் சொல்லு. இருக்கிறாங்க கோப்பங்கள்லாம் எனக்கு கட்டிக்கிற வயசு இல்ல அதுக்கு மேல அங்க இருந்தாங்க ஆளுங்க அப்படி கட்டி வைக்க தந்தா 2ஆம் தரம் 3ஆம் தரம் கட்டி வைனா. ஆனா யாரும் வேணாலும் பாரு மஞ்சள் கலர் வேட்டி கட்டிக்கிறவங்க மட்டும் பார்க்காத. வேணாவே வேணாம். அப்பப்போ காப்பு கட்டிக்கணும்னா நம்மளுக்கு செட் ஆகாது. காப்பு கட்டக்கூடாது மாலை கூட போட விட மாட்டேன். என் வீட்டுக்காரங்க மாலே போறது கிடையாது. சாமியே கும்பிட கூடாதுன்னு சொல்லலாம் சாமி விட்டு பிடிச்சிருவோம் நாங்களா. அண்ணா நீங்க எப்ப எனக்கு அண்ணன் சொன்னீங்களா அண்ணா? ஆனா என் பாசம் மலர் சிவாஜி கணேசன் அண்ணா. சாவித்திரி தங்கிச்சே நீ அழவே அழாது எனக்கு வாங்கி கொடுக்குற அண்ணா, எனக்கு சீரு செய்யற அண்ணா, எனக்கு அள்ளி கொடுக்குற அண்ணா, எனக்கு கிள்ளி கொடுக்குற அண்ணா, என் 2 அண்ணையா எந்த அண்ணன் நம்ம அக்கா தங்கச்சி கிள்ளி கொடுப்பாங்களா? அதெல்லாம் அப்படிதான் கொடுக்குறாங்க அண்ணா. அதெல்லாம் இப்போ அப்படிதான் கொடுக்குறீங்க. அதில் ஒரு சில அண்ணன் நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அதெல்லாம் அந்த காலம். இந்த 9 வயசுல இருக்கிறவங்க மாட்டு வேலை அனுப்புவாங்க சீர் வரிசை. அப்படி கிடையாதுமா. அப்போ சவர வேலை கம்மியா இருந்தது நிறைய போட்டு அனுப்பிச்சாங்க. இப்போ ஒரு சவரம் என்ன 1.5 லட்சத்துல இருக்குது, எப்படி நிறைய போட முடியும்? ஐயோ அண்ணா இப்படிலாம் சொல்லக்கூடாதுண்ணா. 1.5 லட்சம் ஆனா கூட சரி, 2 லட்சம் ஆனா கூட சரி, நாங்க பிறந்த பொண்ணுங்க வயலுன்னா நீங்க கூடுவீங்கடா அண்ணா. பிறப்பவங்க சாபம் விட்டா பழுக்குன்னு சொல்லுவாங்க, சாபம் விடக்கூடாது. சரிம்மா, அண்ணன் தம்பி வசதியில கொஞ்சம் கம்மியா இருக்கிறாங்க, அக்கா தங்கச்சி வசதி அதிகமா இருக்கிறீங்க, கொஞ்சம் கொடுத்து வருவேன். ஐயோ எங்க அண்ணன் கௌரவம் போயிடுண்டா, என் பொறுப்பு அண்ணா. அண்ணன் தம்பி கொடுத்தா கௌரவம் போயிடும். ஆமா அண்ணா, அண்ணன் தம்பி மட்டும் வாங்கி போயிடுவீங்க. அது செய்ய வேண்டிய கடமைடா. என் கூட பிறந்தவங்க காட்டன் நாளைக்கு நான் செத்துட்டு எனக்கு ஒரு காட்டன் போட வைத்து கோடி போட்டு போனா போடணுமா போடணுமா அந்த பாத்து இருப்பியா? பூ போட்ட மாதிரி எத்தனை வாயனா பூ போட்டது நீ பாத்து இருப்ப. இந்த ஒரு ஆசை தான். அது சரிதான் அண்ணா, என் கூட பிறக்காத அண்ணா, என் பொறுப்பு சீமானு என்ன நடந்து போச்சு மழை அண்ணா. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? ஏமா என்ன இங்க நடந்தது யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. ஓ இங்க நடந்த விஷயத்த சொல்லக்கூடாது. ஆமா இதுக்குதான் சரிம்மா சொல்ல மாட்டேன், போயிட்டு வா. ப்ராமிஸ் பண்ணிட்டு போங்களேன். சத்தியம் செய்தாதான் நம்புவியும். நீ வாழற வாழ்க்கைக்கு நான் குறுக்க நிற்க மாட்டோமா? சரிங்க அண்ணா. இங்க நடந்த விஷயத்தை யார் இடத்துலயே சொல்ல மாட்டேன், இது சத்தியம். பொண்ணை கத்துட்டா ஒரு பொண்ணை சரி புள்ள பாய் பாய்க்கு சின்ன புள்ள மன்னரு ஏதாவது கொயா காமிக்கு வாசம் வரக்கூடாது, மானம் கட்ட அரண்மனை வாசம் வரக்கூடாது. ஆமா நம்ம இங்க வேலை செய்யணும்னா மரியாதை இல்லை. ஆமாமா போலாம் போலாம். அம்மே நீங்க 2 பேரும் இந்த வேலையை விட்டா என்னடா செய்வீங்க? புடங்க தூக்கும். என்னடாப்பா புடுங்க? நாத்து போடுங்கிற வேலை. நாத்துல புல்லா தண்ணி விட்டு ஒரு கோமத்தை கட்டினு ஆனா நாத்து போடுன்னு சொல்லி தண்ணி ஜில்லுன்னு இருப்பாரு. அதுல வேற சுகம் எதுவுமே கிடையாது. ஒரு நாளைக்கெல்லாம் நாட்டு எடுத்தா சம்பளம் தெரியுமா? 500 ரூபாய். 500 முருங்கைக்கீரை சாம்பார் சத்து. எனது அரண்மனை சம்பளம் எவ்வளவு தெரியும்? எவ்வளவு? ஒரு நாளை 1500. கோழிக்கறி குருமா குழம்பு ஊறுது, கோழிக்கறி ஊறுது. ஐயோ அந்த கொள்ளைக்காரன் ஊருக்கு பேரை கெட்டு போறான். இந்த அப்பா எங்க
எங்க போயிட்டு குழந்தை எங்க பேனால ஐயோ குழந்தை அது ஓடுப்பா அப்படிங்கப்பா இருக்கே போய் பாப்பா அப்படிங்கப்பா